நாட்டு மக்களுக்காக மகிந்த எடுத்துள்ள திடீர் தீர்மானம். வடக்கில் நாளை தாதியர்கள் 24 மணி நேர வேலை நிறுத்தம். அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய 4 அமைச்சர்கள் சபையில் அம்பலப்படுத்திய எம்பி. பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கும் இலங்கை, எச்சரிக்கும் விமல். மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சி, அமைச்சர் வெளியிட்ட தகவல். சபையில் இடையூறு செய்தால் வெளியேற்றப்படுவீர்கள், சபாநாயகர் கடும் எச்சரிக்கை. அரச நிலத்தில் வர்த்தக நிலையம், வவுனியா மாநகர சபை மீது பகிரங்க குற்றச்சாட்டு. ஆசிரிய இடமாற்றத்தை தடை செய்ய கோரி வழக்கு, சட்டத்தரணி இல்லாததால் ஒத்திவைப்பு. வெற்றிலை சுண்ணாம்பு பாவனை, 4 சிறுவர்களின் பார்வை பறிபோயுள்ளது, மலரவன் தகவல். தொல்பொருள் குழுவில் சிறுபான்மையினர் 4 அரசு தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 21ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ள நுகைவுட எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் என்னை பார்வையிட தங்காலைக்கு மக்கள் வருகின்றனர். அவர்களை தவறவிட முடியாது. தங்காலையில் இருந்து நுகைகுடைக்கு பயணிக்க கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள போராட்ட பேரணியில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வில் நாம் பங்கேற்காததை சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். வரவு செலவு திட்டம் ஒரு தண்ணீர் பூத்தல் போன்றது. நீங்கள் போதைப்பொருள் சோதனைகளை நடாத்திய போது அரசாங்கம் எங்களை நோக்கி விரல் நீட்டியது. ஆனால் இப்போது நாங்கள் சொல்வது சரிதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என மஹிந்த தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் நாளை காலை முதல் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரசு தாதிய உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதி உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்துதல் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது. வேலை நிறுத்தம் நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை 7 மணி வரை முடிவடையும். இது தொடர்பில் அரசு தாதியர் உத்தியோக சங்கம் வெளியிட்ட அறிக்கையில், வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமுலில் இல்லாததால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமுல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சினையாகும். தாதியர்கள் 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர். சாதாரண கடமை நேரங்கள், மேலதிக கடமை நேரங்கள், வாராய்ந்து ஓய்வு நாட்களின் கடமைகள், அரசாங்க பொது விடுமுறை நாட்களில் கடமைகள் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் கடமைகளை அவர்கள் செய்கின்றனர். தற்போதுள்ள சேவை தேவைகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாதியரும் இந்த கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது. அத்தகைய சிக்கலான சூழ்நிலைகளில் கொடுப்பனவுகளுக்கான தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செய்யப்படும் கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளை பேணுவதற்கு சுற்றறிக்கையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிலைமை இவ்வாறிருக்க அனைத்து ஊழியர்களும் ஒரே வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுவதால் பல்வேறு கடமை நிலைமைகள் இலகுவாக அடையாளம் காண்பது ஒரு பாரிய பிரச்சினை என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். இதனால் சேவை தேவையின் பேரில் பயன்படுத்தப்படும் மேலதிக கடமைகளுக்கான உரிய கொடுப்பனவுகளை கூட இழக்கும் அபாயம் உருவாகலாம் என்பது தெளிவாகிறது. அரசாங்கத்தின் வேலை திட்டமாக எதிர்காலத்தில் உயிரியல் அளவீட்டு முறைகள் அமல்படுத்தப்படும் போது அதற்கேற்ப தற்போதுள்ள நிலைமைகளை கருத்தில் கொள்ளலாம் என்று தெரிவிப்பதோடு, இதுவரை இடைக்கால நடவடிக்கையாக வெறுமனே கணக்காய்வு அதிகாரிகளுக்கு வசதியாக அமையும், ஆனால் ஏனைய அதிகாரிகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த யோசனையை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அமைச்சர்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த போது அவர்களுக்கு சிக்கன வகுப்பு அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டிருந்தும் அவர்கள் ரகசியமாக வணிக வகுப்பில் பயணித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சம்பவம் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தும் செயல் என்று குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சுஜீவ சேனசிங்கவின் கூற்றுப்படி அமைச்சர்கள் முதல் சிக்கன வகுப்பு பிரிவில் அமர்ந்திருந்தனர். ஆனால் விமானத்தின் உட்புற விளக்குகள் அணைக்கப்பட்டவுடன் அவர்கள் பேய்களைப் போல் இரகசியமான முறையில் வணிக வகுப்புக்கு சென்று அங்குள்ள இருக்கைகளை ஆக்கிரமித்துள்ளனர். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிறுவனத்தில் உரிய அனுமதி சீட்டின்றி இவ்வாறு அதிக செலவுள்ள வகுப்பில் பயணித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார்.
2028ஆம் ஆண்டு கடனை செலுத்த முடியாமல் இரண்டாவது தடவையாகவும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் களுத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் 2028ஆம் ஆண்டில் பிணை முறிகளில் அதிக வட்டியில் பெற்றுக்கொண்ட கடனும் அதற்கான வட்டியும் செலுத்த வேண்டும். அந்த கடன்களை செலுத்துவதற்காக 2027ஆம் ஆண்டில் வெளிநாட்டு டாலர் கையிருப்பு $15 பில்லியன் இருக்க வேண்டும் என IMF தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போது கையிருப்பு $6.5 பில்லியன் தான் இருந்தது. இன்றும் அதே அளவுதான் இருக்கிறது. ஆனால் அதைவிட குறைவான அளவே இருக்கிறது. 2027இல் அளவை நோக்கி செல்ல முடியுமா? IMF குறிப்பிட்ட அளவு இருக்காவிட்டால் கடனையும் வட்டியையும் செலுத்தும் போது அத்தியாவசிய தேவையான கேஸ் எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான டாலர் இருக்காது. அப்போது மீண்டும் பொருளாதார நெருக்கடியும் முக்கிய பிரச்சினை. இவ்வாறு இருக்கையில் எந்த கதைகளையும் கதைத்து பயனில்லை. வெளிநாட்டு கையிருப்பின் வீதத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் வகுக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டு லஞ்ச ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் பெயர் விவரங்கள் வெளியிடப்படும் என வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டவர்கள் ஊழல் மோசடி ஒழிப்பு தொடர்பில் வாய்களிய பேசுகின்றனர். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் ஒப்பாரி வைக்கின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க எழும்பி நின்று கூச்சலிட்டார். அப்போது சபாநாயகர் உட்காருமாறு கோரிய போதும் அவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உங்களை வெளியில் அனுப்ப வேண்டி வரும் என சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், நான் யாருடைய பேரும் சொல்லவில்லை, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய காரணமும் இல்லை. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் நூல் வெளியிட்டு சிலர் மாட்டிக்கொண்டிருப்பதாகவே தெரிவித்தேன். அதற்கு ஏன் அவருக்கு கோபம் வருகிறது என எனக்கு தெரியாது என அவர் இதன் போது தெரிவித்தார். சபையில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர்களான சுஜீவ சேனசிங்க மற்றும் சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் ஆகியோரை கடுமையாக எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் நாள் விவாதத்தின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க உரையாற்றுகையில் சுஜீவ சேனசிங்க மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சினைகளை எழுப்பிக் கொண்டிருந்த போது சபாநாயகர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார். அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சுஜீவ சேனசிங்க ஒழுங்கு பிரச்சினை எழுந்த போது உங்களின் பெயர் குறிப்பிடப்படவில்லை, இதனால் ஒழுங்கு பிரச்சினை எழுப்ப முடியாது என சுஜீவ சேனசிங்கவுக்கு சபாநாயகர் கூறினார். எனினும் சுஜீவ சேனசிங்க தொடர்ந்தும் எழுந்து ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிக் கொண்டிருந்தார். இவ்வேளையில் தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் இங்கே இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் உங்களை வெளியேற்ற நேரிடும் என எச்சரித்தார். இதேபோல அர்ச்சுனா ராமநாதன் எம்பியும் தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிக் கொண்டிருந்தார். அது ஒழுங்கு பிரச்சினை அல்ல, இதனால் அமைச்சரை தொடர்ந்து பேசுமாறு சபாநாயகர் கூறிக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அர்ச்சுனா எம்பி ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிக் கொண்டிருந்த போது நீங்களும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் இங்கிருந்து வெளியேற நேரிடும் என சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்தார். வவுனியா மாநகர சபையின் அனுமதியின்றி அரசு நிலத்தில் அமைக்கப்படும் வர்த்தக நிலையம் தொடர்பில் மாநகர சபை நிர்வாகம் அசமந்த போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வவுனியா நகர பகுதியில் உள்ள அரச காணியில் முறையான அனுமதியின்றி சிறிதாக அமைக்கப்பட்டிருந்த வர்த்தக நிலையம் ஒன்றை பெரிதாக கட்டும் நடவடிக்கை கடந்த சில தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை செயலாளருக்கு பலரும் முறைப்பாடு செய்தும் அவர் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையின் மேஜர், பிரதி மேஜர் மற்றும் சபை நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் இச்செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பில் சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செயலாளரிடம் தெரியப்படுத்தியிருந்தவுடன் சம்பவ இடத்துக்கு சென்று அதனை தடுத்து நிறுத்தினார். இருப்பினும் மீண்டும் அதன் கட்டுமான நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அழுத்தத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அனுமதியின்றி மாநகர சபை கட்டளையை மீறி கட்டப்பட்ட பகுதியை உடனடியாக அகற்றுமாறு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் வவுனியா மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் மாநகர சபை நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கிய போதும் நிர்வாகம் அதனை செயற்படுத்தாது அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற மாநகர சபையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் வாகனங்கள் சென்ற போதும் மாநகர சபை உயர் அதிகாரிகள் அதனை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ள தவறியமையால் அவை அகற்றப்படாமல் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் வாகனம் திரும்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதி ஆசிரியர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வடமாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் பாரபட்சம் இருப்பதாக தெரிவித்து குறித்த இடமாற்றத்தினை நிறுத்துமாறும் தடை உத்தரவை வழங்குமாறும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.
குறித்த வழக்கு அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த முறைப்பாட்டாளர் தொடர்பான விடயங்களுக்கு நேற்று 10ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அரசு தரப்பின் பதில் வழங்குமாறு மன்று கட்டளையிட்டது. இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரசு சட்டத்தரணி தயாரில்லாத காரணத்தால் வழக்கு இம்மாதம் 24ஆம் தேதி மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் வழக்கு தொடுநரான இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வருகை தந்ததுடன் அவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் நிலவும் காலநிலை சீரற்ற தன்மையால் குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் படகுகளின் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் என் பிரபாகரன் அறிவித்துள்ளார். நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையில் சேவையில் ஈடுபடும் வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய இரு படகுகளின் சேவை நேரம் நாளை மறுதினம் வியாழக்கிழமை முதல் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். தற்போது நிலவும் காலநிலையில் விரைவாக இருட்டுவதால் படகு சேவைகளை 30 நிமிடங்கள் முன்னதாக மாற்றியுள்ளோம். அதன் அடிப்படையில் நெடுந்தீவிலிருந்து மாலை 3:30 மணிக்கு புறப்படும் படகு வியாழக்கிழமை முதல் 30 நிமிடங்கள் முன்னதாக 3 மணிக்கு புறப்படும். அதேபோன்று குறிகட்டுவானிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்படும் படகு இனி மாலை 4:30 மணிக்கு புறப்படும். அதேவேளை ஞாயிற்றுக்கிழமைகளில் நெடுந்தீவுக்கு பெருமளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து காலையில் நீண்ட நேரம் குறிகட்டுவானில் படகுக்கு காத்திருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6:45 மணிக்கு நெடுந்தீவிலிருந்து புறப்படும் படகு குறிகட்டுவான் சென்று மீண்டும் காலை 8 மணிக்கு குறிகட்டுவானிலிருந்து தனது சேவையை ஆரம்பிக்கும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை குமுதினி படகின் நேர ஒழுங்கில் மாற்றம் எதுவும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையினால் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பினால் 6 சிறுவர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 4 முற்றாக பார்வை இழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் எஸ் மலரவன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கண்களில் கல் போன்ற பிற பொருட்கள் உட்புகும் போது அதற்கு முளைப்பாலையோ சேவலின் குருதியையோ கண்களில் விட வேண்டாம். இதை செய்வதால் கிருமி தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வை இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது. அத்தோடு மயிர்கொட்டி தாக்கம் காரணமாக கண்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நீங்கள் ஒருக்கா பார்க்கலாம், இந்த சுண்ணாம்பு அழகான நிறங்கள் எல்லாம் போடப்பட்டு பெரிய பேக்கெட்டுகளாகவும் சிறிய பேக்கெட்டுகளாகவும் விற்கப்படுகின்றன. நான் இது சம்பந்தமாக மாகாண சுகாதார அத்தியட்சகர் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் பத்ரனோட கேட்டதில் இந்த பொலித்தீன் பேக்கில் சுண்ணாம்பு, அதாவது வெத்திலைக்கு பாய்க்கிற சுண்ணாம்பு வழங்குறது தடை செய்யப்பட்ட மாதிரி கூறியிருந்தார். அவர் மத்திய சுகாதார அமைச்சுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற வேலை என்னென்றால், நான் ஏன் கூற வர்றேன்றால், அதாவது இந்த 2 கிழமைக்கு முதல் 2 வாரத்துக்குள்ள 6 குழந்தைகள் என்றால் அவை கிட்டத்தட்ட 3 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள 6 குழந்தைகள், ஒரு நாள் 48 மணித்தியால் 6 குழந்தைகள் இந்த பேக்கெட் கொஞ்சம் அழகாக இருக்கிறதால அப்பா அம்மாமார் அல்லது அப்பம்மாமார் இதுகளை அங்கால வச்சுட்டு போயேக்க வீடுகளில் இந்த பிள்ளைகள் இதை எடுத்து விளையாடுது. பாதுகாப்பாக வைக்காமல் இருக்க பிள்ளைகள் இதை எடுத்து விளையாடக்க இதை எடுத்து வாயில் பிச்சு இதை நசிச்சோன்னு இது நேர என்ன செய்யுமெண்டா கண்ணுக்கு அடித்து விட்டுரும். அப்படி ஏதோ இந்த 6 பிள்ளைகள்லையும் 2 கண்ணிலையும் பட இல்லை. ஒரு கண்ணில் இந்த 6 பிள்ளைகள், அதில் 2 பேர் கிளிநொச்சி மாவட்டம், 4 பிள்ளைகள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். உத்தியோகபூர்வமாக எல்லா சுகாதார, அதாவது ப்ரிவென்டிவ் சைடு ஆர்டிஹெச்எஸ்க்கு இது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இது படுறதால வார விளைவுகளை நீங்கள் தெரிஞ்சால் வரும் முன் காப்போம் நீங்கள் கட்டாயம் செய்வீங்க. இது உங்களுக்கு தெரியும். இது பட்டுதுண்டா இது அல்கலின்னு சொல்கிறது, அதாவது கேரம், அமிலம் இல்லை கேரம். இப்போவும் அமிலத்தை விட கேரம் கண்ணை கொண்டு போயிடும். அப்போ இது படுறது குழந்தை பிள்ளைகளை தான் இருப்பினம், பள்ளிக்கூடம் போகிற குழந்தை பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு ஒரு மிக கவலை என்னென்றால், உலகம் பூராகவும் வர நடக்குது. இது இந்தியாவில் ஒரு கொஞ்சம் இருக்குது, வேறொரு இடம் இப்படியான விஷயங்கள் இல்லை என்ற அவர்களுக்கும் இது புதுசாக இருக்குது. இது கண்ணில் பட்டால் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம், அந்த கண் எந்த சந்தர்ப்பத்திலையும் பார்வை இழந்து போயிடும். அப்போ 2 கண்ணில் பட்டால் 2 கண்ணும் போய் அவர் குருடாக போயிடுவார், அல்லது ஒரு கண் என்றால் ஒரு கண் பார்வையை முற்றாக இழந்துடுவார். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கண்ணியல் பிரிவில் கருவழிக்கு கூட கண்ட சத்திரை சிகிச்சை நிபுணர் இருக்கிறார், டாக்டர் சுஜிவரன் ஒரு கருத்து சிகிச்சை இருக்கிறார். எவ்வளவு இருந்தும் நீங்கள் இதில் என்ன விளைவுண்டா, இப்படி வார பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 2 தரம் சில வேளை மயக்க வேண்டி வரும். அந்த பிள்ளை வளர்ந்து வாழ்நாள் பூராகவும்
கண்ணாஸ்பத்திரி கிளினிக்கு அலைஞ்சு திரிய வேண்டி வரும். காரணம், நாங்கள் எப்படியோ ஒரு பிள்ளைக்கு கண் போகுதுன்னு விட மாட்டோம். அப்போ அந்த பிள்ளைக்கு தேவையான இந்த இதுக்கு சிகிச்சை அளிக்கிறது அம்னியோட்டி மெம்பரேன், கருவழி போடுவோம், ப்ரெஷர் கூடும், கேமரா கூட வைப்போம். 30 நம்பதை வச்சு என்ன வச்சாலும், அது எவ்வளவு கோடி செலவழித்து வச்சாலும் அது இந்த சுண்ணாம்பு பட்டு வர கண்ணில் எதுவுமே அக்செப்ட் பண்ணப்படாது. அப்போ என்ன நடக்கும், அந்த கண் பார்வை தெரியாமல் போகும். பார்வை தெரியாமல் போகிறது அந்த மாணவனை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய இழப்பு. என்ற இது விளையாடைக்க வந்தது. இதை பக்குவமாக வச்சுருந்தா, அந்த பிள்ளைகளில் இருந்து பாதுகாப்பாக வச்சுருந்தா வீட்டில் இது நடக்கிற விஷயம் இல்லை. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைக்கு ஒரு சகோதரங்கள் இருக்கும். மற்றது இவர்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு தான் வரலாம். என்ற குழந்தை பிள்ளைகள் விசேட பிரிவு, கருவழி பிரிவு இருக்குன்றால் அவர்கள் வாரத்துக்கு பஸ் காசு. இத்தனைக்குமே இந்த 6 பிள்ளைகளுமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 தரம் 6 தரம் மயக்கிற ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் இந்த மெம்பரேன் போடுவோம், எல்லாம் செய்வோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, குடும்பத்துக்கு ஒரு பெரிய சுமை. அந்த மற்ற மாணவர்கள கல்வி தண்டவாடில் போகும், இந்த பிள்ளைன்ற கல்வியும் குறையும். அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை, அயல் சுத்தவர்கள் கவலை. ஆஸ்பத்திரியிலே உங்களுக்கு இலவசம் என்றாலும் நாங்கள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்காக இந்த பிள்ளைக்கு தொடர்ந்து செலவழிக்கணும். இது இந்த சுண்ணாம்பு வர்ற ஒரே ஒரு வருத்தம் தான். மற்றவங்களுக்கு தெரியும், நோமலாக கண்ணுக்கு வந்தால் கட்டாக்கினா செய்து 2 நாள் விட்ட போயிடுவினோம், 3 நாள் போயிடுவினோம், வேறு வருத்தங்கள். இது வருத்தம் வாழ்நாள் பூராகவும் இவர் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளலாம் இதென்ற துப்பாக்கிய தன்மை எவ்வளவு இருக்குதுண்டு. மற்றது இதில் இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எல்லாம் இங்கே எடுக்கக்கூடியதாகவும் இல்லை. இப்போ ஒரு கெரட்டோப்ரோஸ்தீசிஸ் எடுக்கிறேன்டா நாங்கள் அது ஜெர்மனிலேருந்து சொல்லி ஓட பண்ணி எடுத்து போடணும். அதை கவனிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை, அது அப்பா அம்மா மேலே செய்வினமோ தெரியாது. அப்போ யோசிச்சு பார்த்தால் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய மூலதன இழப்பு, குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு, மன உளைச்சல். அதே நேரம் கல்வி அந்த குடும்பத்தில் பாதிக்கப்படும், அவர்களோட வருமானம் பாதிக்கப்படும். அதே நேரம் இந்த பிள்ளை அந்த கண்ணை பார்வை இல்லாமல் பள்ளிக்கூடம் போயிடாமல் கண் எரிஞ்சு ஒரு துப்பாக்கிய நிலைக்கு மாற்றப்படுது. ஏன் இது முக்கியம் என்றால், இது மிக மிக தெளிவாக இந்த ஊடக வாயிலாகவும் சரி, நீங்கள் இப்போ தான் எல்லோரும் சோஷியல் மீடியா அல்லது எல்லாத்துலேயும் பார்க்கலாம். இது சம்பந்தமாக எல்லாம் இருக்குது, தமிழ்லேயும் வரும், சகல மொழியிலேயும் வரும். இதை பார்த்தால் இதில் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஆனால் என்னை பொறுத்தளவில் சுகாதார அதிகாரிகள் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிவினோம். அவர்கள கருத்துப்படி இதை பொலித்தீனில் விற்கலாண்டு கூறுகிறார்கள். ஆனால் நானும் முந்தி சிறு வயதில் பார்க்க வெத்திலையில் பின்பக்கம் தடவித்தான் வெள்ளை பேப்பரில் சுற்றி கொத்தாக கொடுக்குறவ. இப்போ தான் இது ஒவ்வொரு கலரில் பொலித்தீனில் இந்த பிள்ளைகளுக்கு பார்க்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி வருது, மிகவும் ஆபத்து. அப்போ அது சம்பந்தமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பினா, தயவு செய்து பெற்றோர்களே, நீங்கள் எப்படித்தான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட ரீதியில் வெத்திலை போடுறது கூடாத பழக்கம் எல்லாருக்கும் தெரியும். அது களப்புட்டு நோய், வாய்ப்புட்டு நோயை கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பொருள் அப்படி பாவிக்கிறாண்டா தயவு செய்து இந்த பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள், அதாவது 1 வயது வரையும் பிரச்சனை இல்லை, 1 வயதுக்கு மேலே ஒரு 8-10 வயது வரையும் எங்களுக்கு மிக மிக ஆபத்து. அந்த பிள்ளைகள் அதை ஆராய பார்ப்பினோம், தவழ்கிற பிள்ளைகள் எடுத்து கண்ணுக்குள்ளே போடுவினோம். அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் இதை பிள்ளைகள் காணாத இடத்துல, அதாவது கொஞ்சம் முதலே நீங்கள் ஒரு அலர்ட்டாக பிள்ளைகள் பார்க்காம இதை நீங்கள் வச்சுருந்தீங்கள் என்றால், பக்குவமாக வச்சு ஒரு அறையில் இப்போ இந்த மருந்துகள் எடுத்து போட்டால் பிள்ளைகளுக்கு கூடாண்டு நீங்கள் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு பக்குவமாக அல்மாரியில் உயரத்தில் அப்படியே எல்லாம் வைப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வைப்பீங்கள் என்றாலும், மற்றது இந்த பிள்ளைகள்கிட்ட இதை கொடுத்து அங்கே கொண்டு போய் கொடுங்கோ, இங்கே கொண்டு போய் கொடுங்கோ, வெத்திலையோட இதை சர்வ் பண்ணுங்கோ. அதில் ஒரு பிள்ளை அம்மா பாவம் அப்பா அம்மா கேட்டுன்னு எடுத்துக்கொண்டே கொடுத்துருக்கு, பிள்ளைக்கு தெரியாது. அப்போ பிள்ளை அதை கலரில் பார்த்துட்டு ரோஸ் கலர்ன்றோன்னா அதை பிச்சு போட்டு பிக்கேக்க கண்ணுக்கே அடிச்சு விட்டுட்டு. தொல்பொருளியல் ஆலோசனை குழுவில் 4 சிறுபான்மையினத்தவர்களை உள்வாங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நண்பகல் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த ஆலோசனை குழுவில் சிறுபான்மை இனத்தவர்களை உள்வாங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என பெயர் குறிப்பிட விரும்பாத ஆளும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமே 2 தமிழர்களையும் 2 முஸ்லிம்களையும் தொல்பொருளியல் ஆலோசனை குழுவில் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் இந்த குழுவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 19 14 குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பதவிக்காலத்தை கொண்ட இந்த குழு கடந்த அக்டோபர் 24 புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் செனவியினால் நியமிக்கப்பட்டுள்ளது.
இந்த நியமனம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நவம்பர் 1ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது. இதனூடாக இந்த ஆலோசனை குழுவில் சிறுபான்மை இனத்தவர்கள் எவரும் உள்ளடக்கப்படவில்லை என்ற விடயம் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய விமர்சனங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையிலேயே தொல்பொருளியல் ஆலோசனை குழுவில் சிறுபான்மை இனத்தவர்களை உள்வாங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.